வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசின்னு இருக்கேன். இது குரு பெயர்ச்சிக்கான ஒரு நிகழ்ச்சி. குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய தினம் இந்த 2025ஆம் வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய அந்த காலகட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னம்னு ஒன்று சொல்லுவோம். அது ஒவ்வொரு தேசத்துக்கும் மாறுபடும். ஆனால் நம்ம ஊரில் நம்ம இந்தியா அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தோம்னா மீன லக்னமாக இருக்கும். அப்புறம் அதுக்கான ஒரு நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். அந்த நட்சத்திர தினத்தில் இந்த குரு பயிற்சி நிகழ்கிறது. இப்போது இந்த குருவின் சாரம் எப்படி இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். குருவின் சாரம் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி மே மாதம் தொடங்கி 14ஆம் தேதி ஜூன் வரைக்கும் மிருகஸ்ரீஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். 14 ஜூனில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 14 ஆகஸ்ட் வரைக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் 4 பாதத்தையும் அவர் கடக்கிறார். இதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 15 தேதின்னு எடுத்துங்க. ஆகஸ்ட் 15 தேதியில் தொடங்கி குரு கடைசி வரைக்கும், அதாவது அவருடைய அடுத்த கட்டத்துக்கு, அதாவது கடக ராசிக்குள்ளே அவர் மொத்தமாக பிரவேசிக்கக்கூடிய காலம் 2 ஜூன் 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026. அப்போது இதில் பெரும்பாலும் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தோம்னா 15 ஆகஸ்டில் தொடங்கி கிட்டத்தட்ட ஜூனில் வெளியில் போகிற வரைக்கும் அவர் சஞ்சாரிக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம், அவருடைய சொந்த நட்சத்திரம். அதில் தான் அவர் சஞ்சாரம் பண்ணுறார். நடுவில் என்ன ஆகுதுன்னா கடகராசிக்குள்ளே, அதாவது 4ஆம் பாதம் புனர்பூசம் கடகராசியில் இருப்பதால் கடகராசிக்குள்ளே அவர் பிரவேசம் பண்ணுறது 19ஆம் தேதி அக்டோபர்லேருந்து 5ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் அவர் இருப்பது கடகராசி. திரும்ப அவர் மிதுன ராசிக்குள்ளேயே வர்றார். சரி, அப்போ குரு வக்கர காலம் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தோம்னா 12 நவம்பர் மாதம் தொடங்கி 12ஆம் தேதி நவம்பர் மாதம் தொடங்கி அவர் வக்கரகதியிலேயே இருக்கக்கூடிய காலம் 13ஆம் தேதி மார்ச். அதாவது 12 நவம்பர் தொடங்கி 13 மார்ச் வரைக்கும் அவர் வக்கரத்திலேயே இருக்கார். அதாவது வக்கரகதியில் அவர் 5ஆம் தேதி டிசம்பர் திரும்ப மிதுன ராசிக்குள்ளே வந்துட்டு அப்புறம் மிதுன ராசிக்குள்ளே இருக்கார், வக்கரத்தில் இருக்கார். அப்புறம் இந்த 13 மார்ச்லேருந்து நேர்கதியில் போய் அந்த ராசியை கடந்து கடகராசிக்குள்ளே அவர் பிரவேசிக்கக்கூடியது தான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026. ஸோ இதுதான் இந்த மோமெண்ட். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதகமான ஒரு சூழல் தான். நான் ஏற்கனவே சொன்னேன், ரிஷபராசியும் துலா ராசி இது ரெண்டுமே சுக்கரனால் ஆளப்படக்கூடியது. அது என்ன ஒத்துமைன்னு தெரியல. ரிஷபராசிக்கு உங்கள் காட்டில் மழைன்னு சொன்னேன், துலாத்துக்கும் அதே தான் நான் சொல்லணும், உங்கள் காட்டில் மழை, அவ்வளோதான். ஏன்னா முக்கியமான பிளானட்ஸு ஒன்று சொல்கிறோம், சனி சொல்கிறோம், இன்னொருத்தர் குரு சொல்கிறோம். சனி 6ஆம் வீட்டில் இருக்கார். எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை மீறிய வெற்றி. 9ல் குரு இருந்தால் அதை விட ஒரு அதிர்ஷ்டம் யாருக்குமே வாய்க்க முடியாது. ஏன்னா 9ல் குரு இருந்தால் சாதிக்க முடியாதுன்னு எதுவுமே இல்லை. திருப்பதி போனீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு பெரிய க்ரௌடு. திடீர்னு உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் வாங்கன்னு சொல்லி நேராக சாமிக்கு முன்னாடி கொண்டு போய் உங்களை நிறுத்தினா என்ன சந்தோஷப்படுவீங்க? அதுதான் 9ல் இருக்கிற குரு. எதிர்பாராத விஷயங்கள், பெரிய பிரச்சனைன்னு நம்ம நினைக்கிறது சர்வ சுலபமாக தீர்ந்துவிடும். அதிர்ஷ்டம்னா அது என்னென்னா சர்ப்ரைஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதுதான் கரெக்டான வார்த்தை. எதிர்பாராத நன்மைகள் அது நிகழக்கூடிய காலம்தான் 9ல் இருக்கக்கூடிய குரு. இப்போ இந்த 9ஆம் இடத்துல குரு சரியாக சொல்லப்போனால் மே 15 தொடங்கி கிட்டத்தட்ட ஜூன் 2ஆம் தேதி 2026 அடுத்த பயிற்சி. இப்போ இந்த காலகட்டத்தில் குரு பார்வை ரொம்ப முக்கியம். குரு பார்க்கக்கூடிய இடம் உங்கள் ராசி. உங்கள் ராசின்னா அதான் நீங்கள். அப்போது உங்களுடைய சிந்தனை வளம், உங்களுடைய ஒரு மூமெண்ட்ஸு எல்லாமே ரொம்ப சீராக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், அந்த மாதிரி இருப்பீங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் சரியாக போய் சேருவீங்க.
உங்களை தான் நினச்சிட்டு இருந்தோம், கரெக்டாக வந்துட்டீங்கம்பாங்கல்ல, அந்த மாதிரி. அது இயற்கையாக அமையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீடு. 3 தான் கம்யூனிகேஷன், டிசிஷன் மேக்கிங் எல்லாமே. அப்போது கம்யூனிகேஷனும் சரி, டிசிஷன் மேக்கிங்கும் சரி, முக்கியமாக கிளாரிட்டி ஆஃப் மைண்ட், அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இருக்கும். நான் என்ன செய்யணும், எப்படி என் முயற்சிகளை நான் செய்யணும், நான் யாரை பார்க்கணும் இந்த காரியம் வெற்றி பெற, அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா, சரியான ஒரு நடைமுறையில் அமையும். அடுத்த 5ஆம் இடம், புகழ், பெருமை, சந்தோஷம், எல்லாமே 5 தான். பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு பேர். இதெல்லாம் குரு பார்க்குறதால தான் ஒரு வசனம் சொல்லுவான், ஆண்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க. ஏன்னா என்ன சொல்கிறது, ஓடி போன 9ல் குருனா ரன்னவே லக், அவ்வளோதான். ஆங்கிலத்தில் சொன்னால் ரன்னவே லக். எல்லாம் தொட்டதெல்லாம் சக்ஸஸ். 6ல் சனி, தொட்டதெல்லாம் சக்ஸஸ். அப்போ 2 மேஜர் பிளானட் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்போது எந்த பிரச்சனை வரப்போகிறது? அதாவது இது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு காலம் துளாராசிக்கு. சரியான முறையில் பயன்படுத்தும் போது மிகப்பெரிய உயர்வுகளை எல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்துவிடும். இப்போது குருவினுடைய சாரத்தை பார்க்கலாம். முதல் ஒரு மாதம் மிருகசீஷ நட்சத்திரம். மிருகசீஷம் என்றால் 2க்கும் 7க்கும் உடையவர். 2னா தனம், 7னா பார்ட்னர்ஷிப், நல்லா தான் இருக்கும். 2வது விஷயம் என்னென்னா, அவர் 7ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த கல்யாண பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். ரொம்ப நாளாக திருமணமாகலை என் பொண்ணுக்கு, இல்லை என் பிள்ளைக்கு எல்லாம் சொல்லிட்டுருப்பீங்க. அவங்களுக்கு, அதாவது அவங்க அந்த துளாராசியாக இருந்தால் சொல்கிறேன், உங்கள் துளாராசிக்கு அவங்களுக்கு கல்யாணம் நடக்காது. அவங்க துளாராசியாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய திருமண ஏற்பாடுகள், நிச்சயப்படுதல், இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த தொடர்ந்து 2 மாதங்கள் அவர் ராகுவினுடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கார். ஜூன் 15லேருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் இடத்தில் இருக்கிறார் ராகு. அப்போ திரிகோணஸ்தானமாக இருக்குது. பெரிய அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வெளிநாட்டிலேருந்து அதிர்ஷ்டம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள், இப்படி பலவிதமான நன்மைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு தொடர்ந்து புனர்பூச நட்சத்திரத்திலே தான் ட்ராவல் பண்ணுறார். அப்போ அவருடைய சொந்த நட்சத்திரம். குரு யார்? தனக்காரகன், புத்திரக்காரகன், ஏகப்பட்ட நன்மைகளை தான் செய்கிறார். அதுலேயும் குறிப்பாக அவருடைய காரகத்துவம் தனம், புத்திரன். அப்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது. அதுலேயும் குறிப்பாக சில பெண்களுக்கெல்லாம் இல்லைன்னு வருத்தப்பட்டிருப்பாங்க. நான் ஐவிஎஃப் போகணுமாங்க. எஸ், ஐவிஎஃப் போனாலும் சக்ஸஸ் ஆகணும். அது ஆகும். நார்மலாக பிறக்கிறவங்களுக்கு நார்மலாக நல்லபடியாக கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு பிள்ளை பேர் எதிர்பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக கன்சீவ் ஆகக்கூடிய ஒரு காலம் தான் இந்த ஒரு குருவினுடைய, அதாவது கிட்டத்தட்ட ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்குது, அடுத்த வருஷம் 2026. அதுபோக குரு என்பவர் சுபங்களின் மொத்த ஒரு கருவூலம். சுபம் சுபம் சுபம், அதுதான் அவருடைய அவுட்கம். அப்போது அதில் கல்வி அடக்கம், திருமண பேர், அதாவது குருபலம் அப்படிமோ, அது திருமணத்துக்கானது. புத்திர பாக்கியம், அதுவும் அந்த இடத்துக்கு தான். 9ன்னா பதவி உயர்வு, பெருமை, புகழ், பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அதாவது நீங்கள் எதெல்லாம் நன்மைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கிறது. அதுக்கு உறுதுணையாக இருக்கார் சனியும். யாருமே எகெயின்ஸ்டாக இல்லை. இப்போது உங்கள் பாதை ரொம்ப ஜோராக இருக்குது, கிளியராக இருக்குது. 8 ட்ராக் ரோடு, ஏறி ஆக்சிலேட்டர் அமுக வேண்டியதான். வண்டி எவ்வளோ ஸ்பீடில் போகும். அந்த மாதிரியான ஒரு சூழல்னு எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையான காலம். பெரியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு இந்த நிறைய நினைக்கலாம். நீங்கள் நல்ல குருமார்களை பார்க்கணும், தீட்சை பெறணும், அப்படிலாம் நினைக்கலாம். சில நேரங்களில் ரொம்ப அற்புதமான சில ஸ்தலங்களுக்கெல்லாம் நான் போயிட்டு வரணும்னு நினைக்கலாம். இது அனைத்துமே நிகழும். 9 என்றால் பாக்கியம் என்று பேர், பாக்கியஸ்தானம்னு பேர். அப்போ பாக்கியஸ்தானத்தில் குரு போகும்போது சகல பாக்கியங்களையும் உங்களுக்கு தருகிறார். அப்போ மனசில் நிம்மதி அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பாக சொல்கிறது. இதை ஒரு விஷயத்தில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சில பேர் பணம் பித்து பிடிச்சி அலைவான். அப்போ அவன் நினச்சப்பான் 9ல் குரு, பணம் அப்படியே வானத்தை போட்டு கொட்டும் அப்படின்னு. லக்ஷ்மி கடாட்சம் என்ன, பணம் கொட்டுறதுன்னு அர்த்தம் இல்லை. எல்லா சுபங்களும் நிறைந்து இருப்பது, அதாவது உற்றார் உறவினர்களோட எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்லி சரௌண்டிங்ஸு, அப்புறம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், இதெல்லாம் தான். அதாவது பசங்க நல்லா படிக்கிறாங்க, என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆச்சு, அவள் சந்தோஷமாக இருக்கா, பசங்க சந்தோஷமாக இருக்காங்க, நல்ல வேலை கிடைக்கிறது, இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதுதான் லக்ஷ்மி கடாட்சம். நிறைய பணன்றது லக்ஷ்மி கடாட்சம் இல்லை.
நிறைய பணம்னா பின்னாலே ஈடி வருவான். அப்புறம் எங்கே ஒழிஞ்சிக்கிறது, எதை எங்கே மறைச்சி வைக்கிறது, பெரிய டார்ச்சராக போடும். அதெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம். அப்போ வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. பணம் என்பது வேறு, லக்ஷ்மி கடாட்சம் என்பது வேறு. பணத்தோடு சம்மந்தப்பட்டிருக்குன்னா எது வரைக்கும் சம்மந்தப்பட்டிருக்கு? உங்களுக்கு சுபங்களை தரும் வரையில் தான் இந்த லக்ஷ்மி கடாட்சம். அதை மீறிய பணம், தொல்லை, வியாதி, கேன்சர், அது உடலில் வரக்கூடிய கட்டி எதனால் வருது? செல்ஸ் அதிகமாக சேர்ந்தால் கேன்சர் சொல்கிறோம். அது ஒரு வியாதி இல்லை. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. நிறைய பேர் தப்பாக நினைச்சுப்பாங்க. சார் 9ல் குரு சொன்னீங்களா சார், ஒன்றும் பெருசாக பணமே வரலையே சார் இருப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையா? எல்லாத்தையும் பணத்தோடு போய் ஜாயின் பண்ணாத. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், சுபங்கள், சந்தோஷங்கள், தெய்வ கடாட்சம் இதெல்லாம் பற்றி பேசுகிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு மனுஷனுக்கு நல்ல பெயர் புகழெல்லாம் ஏற்பட்டால் தான் அவன் தொடர்ந்து நீடித்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்க முடியும். இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்கான், பாலிட்டிஷியன் தான் மெயினாக. அவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் வச்சுருப்பான். ரோட்டில் எல்லாம் சொல்லுவான், அயோக்கியப்ப. நேராக பார்த்தா சார் வணக்கம் இங்கே அப்படி பின்னால் என்ன சொல்லுவான், அவன் போனோடனே பாரு திருட்டுப்ப, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பிச்சைக்காரன், இன்றைக்கி கொள்ளை அடிச்சு பெரிய பணக்காரன் ஆகிட்டான். இதானே உங்களுக்கு மரியாதை? அதனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, சில பேர் தவறாக புரிந்து கொள்வதால் இந்த விளக்கங்களை கொடுக்க வேண்டி வருது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய உயர்வை நோக்கி நீங்கள் போகிறீங்க. பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் சாத்தியப்படக்கூடிய நேரம். பெரும்பாலும் இதெல்லாம் எப்போ சாத்தியப்படும்? நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த காலகட்டங்களில். ஏன்னா குரு வக்கரகதியில் இருப்பார். குரு வக்கரகதியில் இருக்கும்போது டபுள் த பவர். அப்போது நன்மைகளை இன்னும் நிறைத்து கொடுப்பார். கொடுக்கும்போது பெரிய பெரிய சாதனைகளை புரியக்கூடிய காலம். புதுசாக தொழில் ஆரம்பிக்கணுமா, அதுக்கான ஒரு லைசன்சிங், அதுக்கான ஒரு இடம் எல்லாம் பிரமாதமாக அமையும். அப்போது வாழ்க்கையில் பெரிய ஆம்பிஷனை வச்சிங்கன்னா அது நடக்கும். எப்போவுமே ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக வச்சுங்க. 9 என்பது தர்மஸ்தானம். அப்போ தர்மஸ்தானம்னா என்ன? ஒரு இடத்துல நான் மட்டும் பிழைக்கணும்னு நினச்சா அது சுயநலம். நான் பிழைக்கிறேன், என்னால் ஒரு 100 பேர் பிழைக்கிறான்னு நினச்சா அது பொதுநலம். 9ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு போதிப்பது பொதுநலத்தை தானே தவிர சுயநலத்தை இல்லை. அப்போ நம்ம ஆட்டிடியூடு கரெக்டாக இருந்து, நம்ம மென்டல் ஃப்ரேம் ஒர்க் கரெக்டாக இருந்தால் இதை விட ஒரு பொற்காலம் சொல்லவே முடியாது. அதனால் இதுக்கு நீங்கள் உங்களை தகுதியாக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய வெற்றியும் சாதனையும் ஏற்படும் என்பது சர்வ நிச்சயம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.